வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று சுய முன்னேற்றத்திற்கான சில குறிப்புகளை பார்ப்போம். எப்படி குருவும் சீடர்களும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். உலகில் எல்லா விஷயங்களையும் நாமாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை. சில விஷயங்கள் நமக்கு புரியும், பல விஷயங்கள் இன்னொருவர் சொல்லித் தெரிந்து கொள்கிறோம். குழந்தை முதல் இளைஞன் வரை, இளைஞர் முதல் முதியவர் வரை எல்லோருக்கும் சமூகம் எத்தனையோ விஷயங்களை புரிய வைத்திருக்கிறது. குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு முறையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், அக்கா, மாமா, மாமி என எத்தனையோ ஆசிரியர்கள். தான் பெற்ற அறிவை பிறருக்கு புகட்டும் முயற்சியில் ஈடுபடும் தன்னலமற்ற இயல்பை பெற்றவர்களே குருவாக விளங்குவர். அவர்கள் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியவர்கள். டீச்சர், ஆசிரியர், மாஸ்டர், வழிகாட்டி என்று பல பெயர்களை தன்னகத்தை அடக்கி கொண்டவர் குரு. குருவை மதித்து அவர் வழி நடப்பது நம் பாரத தேசத்து பண்பு மட்டுமல்ல, மரபும் ஆகும். தசரதனுக்கு வசிஷ்டரும், ராமருக்கு விஸ்வாமித்திரரும் குருவின் சொல்லை தட்டாமல் கேட்கும் மாணவர்களுக்கு சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறார்கள். குருவாக தகுதி படைத்தவன் அதை பெரிய பதவி என்று கருதாமல் பிறருக்காக செய்யும் பணி என்று நினைத்து உதவ வேண்டும். நல்ல குருவை தேடிச் சென்ற சீடர்களும் உண்டு. ஆத்ம சுடர்விடும் குருவாக ஒவ்வொரு ஆசிரியரும் விளங்கியதும் உண்டு. இக்கால இளைஞர்கள் நல்ல முன் உதாரணங்களை பின்பற்றி தங்களையும் சமூகத்தையும் பாரத தேசத்தையும் காற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு இளைஞனும் ஞானம் தேடும் ஆத்ம சாதகனாக மாறி தன் குருவை கண்டுபிடித்து அவரது ஆலோசனைப்படி தனக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நன்மை செய்ய வேண்டும். இன்றைய விஞ்ஞான உலகில் மனிதன் இயற்கையை வென்றுவிட்டதாக இருமாப்போடு வாழ்கிறான். ஆனால் இயற்கையின் சீற்றத்தை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பணமில்லாமல் பணி செய்ய முடியும் என்று நம்புங்கள். ஒவ்வொரு நாளும் சூரியன் குதிப்பது முதல் நாம் தூங்கச் செல்லும் வரை ஏதாவது நல்ல செயல் செய்ய முடியும். அப்படி செய்தால் நாமும் நம் சமூகமும் நம் நாடும் மேலும் சிறப்படைவோம். அந்த நம்பிக்கையும் செயலும் நம்மை எந்தவித ஆபத்துக்களிலிருந்தும் காக்கும் பொக்கிஷமாகும். அத்தகைய நற்செயல்கள் பற்றி அறிவதிலும் அறிவுறுத்துவதிலும் நாம் ஆசிரியராக, மாணவராக திகழும் சூழ்நிலை உணர வேண்டும். இந்த நற்பணி வளர நாள்தோறும் முயற்சி செய்ய, நாடுக்கொரு நல்ல செயல் என்ற லட்சியத்தை நிறைவேற்ற முன்வந்தால் அடுத்த நாள் முதல் நம் சமூகம், பாரத தேசம் மேலும் சிறக்க வழி செய்யலாம். வாழ்வில் இளைஞர்களாகிய நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.